الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال تعالى هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாக அறிமுகமானவர்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் சேர்த்து இன்று ஹிஜ்ரி 1445 சஃபர் மாதம் பிறை 29. போன மாதம் 1445 ஹிஜ்ரி நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் உடைய அடிப்படையில் 1445 சென்ற மாதம் இஸ்லாமிய துறை லூனா கலந்தர் அடிப்படையில் முதல் மாதம், அதுக்கு முஹர்ரம். இந்த மாதம் சஃபர் என்றாலே இன்றைக்கு மாலையில் குறை பார்க்கப்படும். நாளைக்கு குறை தென்பட்டால், இன்று மாலையில் குறை தென்பட்டால் மூணாவது வரக்கூடிய மாதம் ரபீஉல் அவ்வல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தாகிய இந்த 3 மாதங்களுக்கு மத்தியில் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் அது ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்தியது. இந்த மாதம் இது முடிவது இந்த ஒரு வேலை குறை தென்பட்டால் நாளைக்கு ரபீஉல் அவ்வல் முதல் குறையாக இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் அவரை காணாவிட்டால் 30 பூர்த்தி செய்யும். இந்த மாதம் சம்பந்தமாக மக்களிடத்தில் ஒரு தவறான பழக்கம் ஒன்று இருக்கு. நான் நினைச்சேன் அப்படி ஒன்று இருக்காது இலங்கையில் நினைச்சேன். இல்ல, மக்களிடத்தில் அப்படி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த முடிகிற மாதத்துல எந்த வியாபாரமோ திருமணமோ செய்யக்கூடாது, அது ஒரு பட்சகுணம், அது நல்லதில்லை என்ற ஒரு மனப்பதை கொண்டு இருக்கு. இது உண்டாகியது ஜாகிலியத்துறை காலத்தில், வாழ்ந்த காலத்தில் இப்படியான ஒரு தவறான சிந்தனை வந்து மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை காட்டப்படிதான் அழைத்து நடக்கும், இந்த மாதம் மனிதனுக்கு எதையுமே செய்ய மாட்டாது என்ற அந்த தீங்கொன்றும் ஏற்படுத்த மாட்டாது என்ற சிந்தனையை அவர்கள் குழந்தாங்க. அது வார்த்தையால மட்டும் சொல்லி முடிக்காம நபியவர்கள் என்ன செய்தார்கள்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் இந்த மாதத்தில் தான் செய்தார். இந்த சஃபருடைய மாதம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபியவர்கள் மறுபடியும். இரண்டாவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தையும் இதே மாதத்தில் தான் செய்தார். சென்ற சில வாரங்களுக்கு முன்பு என்ற நண்பரோடு பேசி எனக்கு சொன்னார், நான் ஒரு கடத்துறங்க இருக்கிறேன், இடம் மாற்றிருக்கிறேன். எப்ப இந்த வாரமா? இல்லை, இந்த மாசம் இல்லை, அடுத்த மாசம் தான். அப்ப ஏன் இந்த மாசம்? குடும்பத்தில் எல்லாம் சொல்றாங்க இந்த மாசம் நல்லது இல்லை. அப்பதான் நான் நினைச்சுக்கொண்டேன், அது இந்த பாவம், இந்த சிந்தனை இன்னும் எங்கிட்ட மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால தயவு செய்து அப்படி யாருக்கும் தெரியலன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நாலேஜ், இந்த அறிவை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. யாரும் வந்து தவறான சிந்தனையில் இருந்தா உங்களோட சிந்தனையை மாற்றிக்கணும்.
இல்ல அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்ல அல்லாஹ் எங்களை வாழ்க்கையை கொண்டு வச்சிருந்தா இந்த மாதத்துல சில நல்ல காரியங்களை நாங்க செஞ்சு அல்லாஹ்வுடைய உதவிய வழக்கத்தை நாங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். கனிமர்களே, வரக்கூடிய மாதம் அது இஸ்லாமிய கிழமைப்படி 1445. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா உங்களோட உள்ளத்திலே இணைந்த உள்ளத்திலே இது பதிய வேண்டும். ஒரு விஷயம் ஷேர் பண்ணப்படதான் அதனுடைய நாலேஜ் மக்களுடைய உள்ளத்துக்கு வரும். இது இப்படிப்பட்டது. இந்த 1445 ஹிஜ்ரியில நாங்க இருக்கிறோம். அவங்க ஹிஜ்ரா செஞ்சு இத்தனை வருஷங்கள் ஆரம்பிச்சு அவ வரக்கூடிய மாதம் செல்லம் பிறந்த மாதம். அதுக்கு நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம்னா நாட்டு மக்களுக்கு உணவாக ஷவாயிலும் திருமதி இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிறிய நூலெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய முக வடிவத்தையும் அவர்களுடைய உடல் தோற்றத்தையும் அவர்கள் நடந்த விதத்தையும் அவர்கள் பாவிச்ச ஒவ்வொரு அம்சத்தையும் அதில் தெளிவுபடுது. அது தமிழ் மொழியில இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, உருதுல இருக்குது, அரபுல தொகுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு கடையில வாங்க இல்லாட்டி நீங்க அதை டவுன்லோட் பண்ணியும் எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த வரக்கூடிய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய, அதை பற்றி நாங்கள் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக்கிறோம். இதை கொண்டு நான் முஸ்லிம்ஸுக்கும் சிங்கள பாஷையில நபியவர்களை பற்றி எத்தி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கும் இது தெரியக்கூடியதாக இருக்கும். கனிமர்களே, நபியவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு வெளியில் எங்கேயும் போகல. நாங்கள் டிராவல் பண்றது மாதிரி நபியவர்கள் சவுதியை விட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய மக்கா, மதீனா, தாயிஃப், தபூக் இந்த பகுதிகளை தவிர வெளியில நபியவர்கள் பிரயாணம் செய்ய இல்லை. வாலிப பருவத்தில் ட்ரேடுக்காக வேண்டி அதுல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட பிசினஸ்ல நபியவர்களுக்கு இருந்த அந்த உறவு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 40 வயதுல 25 வயதுடைய நபியுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அவர்கள் செய்து கொடுக்கல் வாங்கல் அதனுடைய அந்த எஃபிஷியன்சி அதுல இருந்த உயர்வு பண்புகள் அழகான அந்த நல பாவனைகள் சுபஹானல்லாஹ் அது கவர்ந்து அவர்கள் சொன்னார்கள், இவரை போல ஒரு மனிதரை தான் நான் 3வது கணவனாக திருமணம் செய்தேன். ஏற்கனவே 2 திருமணம் செய்திருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3வது தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை மணம் முடித்தார். 3வது முடிச்ச கணவன் மூலமாகத்தான் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா, காசிம், தாஹிர் போன்ற குழந்தைகள் கிடைக்கும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் என்றவரை மனம் முடித்தார். அவங்க 2 பேரும் பிரிந்து அவரோட காப்பியாக முஷ்ரிக்காக இஸ்லாத்துக்கு வராத ஒருவராக இருந்தார். பதில நபிக்கு எதிராக வந்து மரணம் கேப்சர் பண்ணப்பட்டார். இப்ப நீண்ட சம்பவம் சுருக்கமாக 70 பேரை நபியவங்க நாலேஜ் அறிவை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி மதீனால மஸ்ஜித் நபவியில இவர்கள் அந்த கேப்சர் பண்ணப்பட்ட சிறை வைக்கப்பட்ட பிடிப்பட்ட 70 பேரும் எழுத வாசிக்க தெரிந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை இதற்காக பயன்படுத்துகிறோம்,
என்று சொல்லி அவர்களுக்குரிய அந்த பணம் தொகை ஒரு பேமெண்ட் கொண்டிருந்தது. இந்த காலத்துல ஒரு சாதனை சில நேரத்துக்கு பண்றது மாதிரி இந்த தொகை பணத்தை இவர் கொடுத்தா இவரை நாங்கள் ஃப்ரீ பண்ணிடுவோம். அப்ப நபியுடைய மகள் இந்த சேனம் அவங்க இருக்கிறாங்க மக்கா, நபி அவங்க இருக்கிறாங்க மதீனா. யுத்தம் நடக்கிறது பதில் குடிப்பட்டு இருக்கிறார் மருமகன். விடுவிக்கணும் நபியவர்கள். நபியவர்கள் கொடுத்து விடுவிக்கிறது நல்லதில்லை. அப்ப அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க மருமகனுக்கு, நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க ரிலீஸ் ஆகலாம். மகள் செய்யும் மக்கால இருந்து அவங்களோட தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைச்ச நெக்லஸ் அதை அனுப்பினாங்க மதீனா. நபி அவங்க அந்த நெக்லஸ் பார்க்கல கதீஜால ஞாபகம் நபி அவர்களுக்கு வந்து கவலையும் ஒரு சந்தோஷமும். நபியுடைய மருமகனை நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க என்ற மகளை அனுப்பி மகள் செய்தது மக்கால இருந்து வரக்குள்ள பிரெக்னன்ட் ஆகலாம். அவனுக்கு ஒரு புள்ள, அதுல பேர் உமாமா. அது மதியனால வந்து அந்த புள்ள வாழ்ந்துச்சு. சின்ன புள்ள நபியவங்க ஜமாத்து நடத்துக்குள்ள அசர் தொழுகையில அந்த பிள்ளைகள் தோல்ல வச்சு கொண்டு தொழுகையை நடத்திருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான அறிவை நமக்கு தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குழந்தைகளோட பேரன்களோட பேத்திகளோட ஒரு அன்புள்ள நபியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது எங்களுக்கு எடுக்கிறார்கள். சேனம் உடைய மூத்த மகன், அந்த கதீஜாவுடைய மூத்த மகன் சேனம். அந்த சேனம் வரக்குள்ள ஒரு அம்பெரியப்பட்டு அவருடைய அந்த வயிற்றுக்கு பட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மதீனாவுக்கு வந்தவுடனே அவர்கள் மிக நோயோடு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவ்வளவு ஆசை திரும்ப மதீனாவுக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பேரையும் அதே திருமணத்தில் சேர்த்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சில விஷயங்களை வரக்கூடிய வாரங்கள் உலமாக்கள் பேசுவார்கள். நான் சில முக்கியமான குறிப்புகளை அவங்களுக்கு நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்னாவது, நபியோட உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி. என்னோட நம்பிக்கை என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக குழந்தைகளை செய்வாங்க. அதை நாம் எப்படி ஞாபகப்படுத்தணும்னா, யூசுப் பின் அவருடைய அந்த சந்ததிகளை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் யாக்கூப், இஸ்ஹாக், இப்ராஹிம் என்று ஞாபகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயிலை கொடுத்த அல்லாஹ் சாராவுக்கு இஸ்ஹாக் கொடுத்தார். யஹூதிகள் ஒரு பக்கத்தில் அங்கிட்டு வந்தாங்க, இங்கிட்டு மக்கள் மறுபக்கத்தில் வந்தாங்க. அவர் யஹூதிகளும் நபிமார்களுடைய குழந்தை. யஹூதிகள் தவறாக பிறந்தவர்கள் அல்ல, உண்மையில நபிமார்களுக்கு கிடைச்ச சந்ததி தான் இந்த யஹூதிகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சந்ததியை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அரபுல, கரீம் 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 கரீம். 4 பேரும் நபியாக, யூசுப், யாக்கூப், இஸ்ஹாக், இப்ராஹிம். இது பனூ இஸ்ரயீல் சொல்லி யூதர்கள் உருவான சந்ததி தான் இந்த சந்ததி. இது சாரா கிடைச்ச பிள்ளைகளுடைய அந்த சந்ததி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தொடர்ச்சியாக நபிமார்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்ததியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். நபிக்கு பிறகு வேறு யாரும் நபிமார்கள் இல்லை. யஹூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சரியாக மதிப்பாங்க.
அதுபோல ஜீசஸ் முகம்மது அவர்கள் மதிக்கப்பட்டார். கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸ் மதிப்பார்கள். அதுல அவர்கள் 2 கருத்து இருக்கு, 3 கருத்து இருக்கு, 4 கருத்து இருக்கு, பல கருத்துகள் அவர்கள் இருக்கு. சிலர் சொல்றாங்க ஜீசஸ் திரும்ப வருவார், சிலர் சொல்றாங்க அவரை சிலுவையில் அறைந்து விட்டார். அந்த கிறிஸ்டியன்ஸுடைய ஒரு பகுதியில் உள்ளவர்களுடைய நம்பிக்கை திரும்ப வருவார்கள். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை உயர்த்திக் கொண்டான், திரும்ப திரும்பிக்கு வரும். மரியம் அவன் உலகத்தில் அவர்கள் அல்லாஹ் காப்புவாசிகளை 309 வருடம் அல்லாஹ் பாதுகாத்தது போல இவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அவர்கள் திரும்ப இறங்குவார்கள். அதுக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஓடித்து சொல்லி காண்பிச்சிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, தெரியாது நான் இன்றே உங்களோட முதலாவது ஷேர் பண்ணினதே ஒரு முக்கியமான விஷயம். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் இந்த 3 மாசத்துல 1445 உங்களோட உள்ளத்துல நீங்க போய் உங்களோட ஃபேமிலி, சில்ட்ரன், குழந்தைகளுக்கு, மனைமக்களுக்கு இந்த நாளைக்கு முஹர்ரம் ஹிஜ்ரத் செய்ததை நிறையவர்கள் 1445 வருஷத்துக்கு முதல் ஹிஜ்ரத் செஞ்சார்கள். அந்த ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துகிறோம். 2வது இந்த மாசத்துல நபியவங்க தன்னுடைய திருமணம் கதீஜாவோட செய்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள், நல்ல குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைச்சிச்சு. பாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் இந்த மாசத்துல தான் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனா ஒருவர் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள் அது வாரத கருத்தினியும் பாத்திமா ரலியல்லாஹு அந்த வீட்டுல வசதியே இல்லை. ஆனா பாத்திமா ரலியல்லாஹு அந்த உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருந்தது. இதுதான் நான் நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. பேரன்கள் 2 பேரும் காலையில எங்கன்னு கேட்டாங்க. வீட்டுல சாப்பாடு கொடுக்க ஒன்றுமே இல்லை. உங்களோட மருமகன் அலி இந்த 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு வெளியில போயிருக்கிறார். எங்க போயிருக்கிறார்? ஒரு யகூதியுடைய தோட்டத்துக்கு போயிருக்கிறார். ஏன் போயிருக்கிறார்? கூலி வேலை செய்ய போயிருக்கிறார். ஒரு கூலி வேலை செஞ்சு கிணத்துல இருந்து தண்ணீரை அள்ளி அன்னைக்கு கிடைக்கிற அந்த பேரிச்சப்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக அலிரலியல்லாஹு போயிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் ஏந்த மருமகன் ஒரு யூதனுக்கு கீழே வேலை செய்தானே என்று அதோடு தாழ்வாக பார்க்கவில்லை. அதோடு ஏந்த நபித்துவத்துக்கு இது கொள்ளாததே என்று. அதனால உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் 200 கண்ட்ரிஸ் என்று வச்சுக்கொண்டா இந்த 57 நாடுகள் போக 140 சொச்ச நாடுகள் வந்து மைனாரிட்டி கண்ட்ரிஸ், சிறுபான்மைகள் வாழக்கூடிய நாடு. இந்தியா போன்ற எவ்வளவு கோடிக்கணக்கான 200 கோடி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அதுவும் முஸ்லிம் மைனாரிட்டிஸ். இலங்கையும் அப்படிப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்துக்கு நபியாக வந்த காரணத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்களை நாங்க படிச்சுக் கொள்ள முடியும். அதுகளுக்கு படிக்கணும். கொடுக்கல் வாங்கல் செஞ்சார்கள், அவர்களுடைய குணத்தை மதிச்சார்கள், அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது உதவி செய்தார்கள், அவர்கள் நோயாளியாக போல அவர்களுக்கு துவா செய்தார்கள். அதுக்குள்ள வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை கவனமாக படிச்சு கொள்ளணும். தவறாக பாவிச்சா அந்த வார்த்தையே ஷிர்காக மாறிடும், பாவமாக மாறிடும். ஒரு முஸ்லிம் இன்னொரு அந்நியனுக்கு துவா செய்த முறைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். இதை உலமாக்கள் பாடமாக நடத்தி, ஜனாயிசுடைய பாடத்தை நடத்தி, ஒரு நான் முஸ்லிமுக்கு கஷ்டம் வரப்போல எப்படி துவா செய்யணும். கோவிட்ல பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஈஸ்டர் சண்டே
தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். மௌத்தா போனவர்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் அந்நியர்களுக்கு துவா செய்யலாம். ஆனா உயிர் வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் துவா செய்யலாம். மன ஆறுதலுக்காக, தைரியத்துக்காக, சலாமத்துக்காக, நேர்வழிக்காக, அமைதிக்காக, பல விஷயங்களை அவர்களை சந்தோஷப்படுத்த அந்த குடும்பங்களுக்காக துவா செய்வதை மார்க்கம் வரவேற்கக்கூடிய அனுமதித்த ஒரு விஷயமாக இருக்கு. கண்ணியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரர் இப்ப சொன்னாரு, நாங்க இந்த நாலேஜ் ஷேரிங் செஞ்சு கொள்ளணும் என்ற எங்களோட விஷயங்களை நாங்க முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளணும், ஒருவருக்கொருவர் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லப்பட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை பாசா அதை என்று படிச்சதுல இருக்கு. அதுல இந்த ஐனுடைய எழுத்து அதுதான் இல்ம், அதுதான் அமல். இல்ம், அமல், இது ரெண்டும் அதோட சேர்ந்து. ஷைத்தானுக்கு இல்மும் இருந்துச்சு, அமலும் இருந்துச்சு. ஷைத்தானுக்கு ரெண்டையும் செய்யலாம். அவனுக்கு சரியான நாலேஜ், ஷைத்தானுக்கு நல்ல அறிவு. அல்லா நீ அவரை படிச்சா மண்ணில் என்னையும் படிச்சா நிறுத்தல, எனக்கு சொல்றியே நீ சண்டை செய்ய சொல்லி கலத்தம் இருக்கு. அவனுக்கு ரெண்டு பொருளானது இருந்துச்சு, கிபரும் ஹசனும். அல்லாஹ் எங்களை யாருக்கும் கலந்து மமதை, ப்ரௌட், நான் என்ற மமதை, அதே நேரம் ஹசன், ஜெலஸ். மற்றவன் நல்லதுதான் இவருக்கு பிடிக்காது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான ஸ்டோரி, ஒரு சமூகத்தை பதிவு செய்யலாம். ஒரு அரசனோட ஒருத்தருக்கு நல்ல பொருள், ஒரு மனிதனோட நல்ல பொருள் பேசுவோம். இவன் இந்த வயது பார்த்தது, ஓஹோ இவருக்கு அவரோட தொடர்பு இது எப்படி துண்டிக்கிறது, இதுக்கு ஒரு பிளாட் தயாரிச்சாராம். அரசர்கள் சொன்னாங்க, உங்களோட நெருக்கம் வைக்கிறானே உங்களோட அட்வைசர் பில்வார போல இந்த அக்பரில் ஆகியவர்களை சொன்னது போல உங்களோட இந்த நெருக்கமான ஒருவர் இருக்கிறானே அவர் உங்கள்கிட்ட வந்தா எப்பயுமே வாய மூக்கட்டு மூடிக்கொள்றாரு. ஏன் இல்ல உங்களோட வாயில இருந்து ஒரு துருவாடை அடிக்கலாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க அரசனுக்கு. வரட்டுமே நான் பார்த்துக்கொள்வேன் சொல்றேன். இவர் என்ன செஞ்சாங்க, அந்த 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 நிலைமையை உண்டாக்க அந்த மனிதனுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு வந்து கொடுத்து ரெண்டு சாப்பாட்டுல வெள்ளம் கூட வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நினைச்சு இது அவர் சாப்பிட்டதிலிருந்து அவருக்கு தொழிலாளர்கள வாசம் மாறி வாயிலிருந்து வாசம் வந்து கொண்டே இது அரசர்கள் வந்து ஏற்க முடியுமா, இவர் வாய் முடிக்கணும். அரசருக்கு வந்துச்சு போகும், அதைவன் செய்வான் எனக்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக இருந்து என்னை எப்படி இடம் போட்டு இருக்கிறாங்க. அரசர் உடனே ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை எழுதி சொன்னாலும் நீ இந்த இடத்துல போய் இந்த கடிதத்தை கொடுன்னு சொன்னான். இவன் அந்த கடிதத்தை எழுத வெளியே வரக்குள்ள அந்த போட்டு கொடுத்தானே அந்த அவன் கேட்கிறான், எங்கப்பா நடந்துச்சு. இவர் பால் போல மனசு சொன்னார், பெரிய கிஃப்ட் உண்டு அரசர் தந்துட்டாங்க, அதை நான் இங்க போறேன், எனக்கு தானே அந்த கிஃப்ட சொன்ன தூக்கி கொடுத்து. இவன் அந்த கடிதம் எடுத்துட்டு போனா கோதம்பர முந்தி இங்க இந்த ஜெயில இருந்த மாதிரி அங்க இருக்கிறார் தூக்குல போடுறவர். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது, யார் இந்த கடிதத்தை எடுத்து வாராரோ அவரை தூக்குல போட்டு அவரை தூக்குல போட்டான். அடுத்த நாள் இவர் இளையஞ்சொல்லும் இல்லாம நல்ல நாவலாக இருக்கிறார். அரசர் கேட்டார், என்ன பண்ணது கடிதம் தந்தனே? இல்ல அரசரே, அவன் பாவம், அவன் கேட்டான், அவனுக்கு நான் நீங்க தந்த குறையை கொடுத்துட்டேன். ஏப்ப இன்னைக்கு உனக்கு இந்த வாயில ஒன்றும் இல்ல, அவன் சாப்பாடு போட்ட அந்த சாப்பாட்டுல வந்த வாசத்துலதான் நான் இப்படி நடந்து கொண்டேன். அரசர் சொன்னான், போராமக்காரனுக்கு அல்லாஹ் கூலியம். கண்ணியமான யூதர்கள் கிட்ட வந்த கொள்ளாத கேன்சரை விட கொள்ளாத நோய் தான் இந்த ஜெலசி என்பது. கொள்ளாத
கிபர் தன்ஷிபில் அப்தி மரபா பூமியில பெருமை அடிச்சு நடக்காதே தகரிகள் ஆத்து வளர்ப்பவர்கள் சிவால கூலா நீ பூமியை துலக்கம் எல்லாத்து வானத்துக்கும் போகும் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன் யம்ஷுன் அல்லல் அப்தி ஹவுனா எப்பொழுதுமே அல்ல பார்த்துக்கொண்டே நடந்து கொண்டு போகணும் வேளாண் அல்லாஹ் கதர் மன் தவாதா லில்லாஹி ரஹ்மத்துல்லாஹ் யார் அல்லாஹ்வுக்காக தாழ்த்திக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொல்றார்கள் ஷைத்தான் கிட்ட இல்ம் நாலேஜ் இருந்துச்சு ஷைத்தான் கிட்ட அமல் இபாதத் இருந்துச்சு ஷைத்தான் கிட்ட இல்லாத ஒன்றுதான் இஷ்க் மூணாவது ஐந்து இஷ்க் அது ஒருவரோடு இருக்கிற அன்பு பாசம் நெருக்கம் அவனுக்கு அல்லாவோட இஷ்குண்டு படைச்சு அல்லாவோட சண்டை பிடிக்கிறது அது இல்லை அது இல்லாம போன என்ன நடக்கும் ஒபீடியன் வழிபடுதல் இல்லாமல் நாம் எப்பொழுதும் அல்லாவோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் கண்ணியமானவர்களே நான் ஒரு லாங் ஹிஸ்டரி ஓட வாழ்க்கிறோம், இது கண்ணியமா வாழ்க்கிறோம். ஆனால் சமீப காலங்களில் ஏற்பட்ட ஒரு பாரதூரமான விஷயம்தான் அது எங்களை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிருக்கு. அல்லாஹ் இது போல நிலைமை வந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடாது. நாங்களே எல்லாம் எங்களை சந்ததிகளுக்கு அடுத்து கொடுக்கிற முக்கியமான ஒரு விஷயம்தான் ஈமான். நான் 3 விஷயத்தோடு தான் இந்த சும்மாவை முடிக்க போகிறேன். முதலாவது ஈமான், இரண்டாவது இல்ம். இது ஒரு கண்ணு போல ஈமானும் இல்மும். இந்த கண் ரைட் சைடுடைய கண்ணுன்னா அதை ஈமானும் இல்மும். அது இல்லாம இல்ம மட்டும் கொடுத்தீங்க ஒரு நாள் வேண்ட வாழ்க்கையில நான் கூட கவனம் செலுத்தின ஒரு பகுதி இருக்குது. நான் ஓத கூடத்திலிருந்து ஓரியன்டலிஸ்ட் அல்-முஸ்தஷ்ரிகூன் மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய நான் முஸ்லிம்ஸ் உடைய ரிசர்ச் அது எனக்கு ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்ட். என்ற ஷேகுல் இருந்தாங்க மௌலானா சையத் அஹ்மத் கான் ரஹ்மத்துல்லாஹி. நான் ஓதிட்டு வந்த நேரத்தில் 1988 எனக்கு அவங்க நடத்தின ஒரு பயான்ல சொல்லி தந்த பாடம் தான் அது. அதுல இருந்து எனக்கு ஒரு சரியான ஆசை, இந்த ஓரியன்டலிஸ்ட் சந்திக்கணும். நான் முஸ்லிம்ஸ் அவனோட ஜூவாக இருப்பான், கிறிஸ்டியனாக இருப்பான், புத்திஸ்டாக இருப்பான், இந்துவாக இருப்பான். ஆனா வெல் ரிசர்ச் இஸ்லாம் அவர்கள் தான் ஓரியன்டலிஸ்ட் முஸ்தஷ்ரிகூன் மேற்கத்திய அறிவாளர்கள் என்று சொல்லுவோம். அவர்களை நாம் பலரையும் உலக நாடுகளுக்கு போனால் அவர்களையும் அவர்களுடைய லைப்ரரிகளுக்கும் போற வழக்கம் எனக்கு இருக்குது. அதுல லாங்கஸ்ட் 1996 நான் சந்திச்ச ஒருவர் என்னை பெரிய ஆச்சரியத்தில் ஆளாக்குச்சு. அது வந்து ஜெர்மனியில பான் யூனிவர்சிட்டிக்கு நான் போயிட்டு அந்த ஃபேக்கல்டியுடைய ஹெட்டை சந்திச்ச நேரம் அவர் சொன்னார், நான் ஐ எம் ரிசர்ச்சிங் இன் குர்ஆன் how many years? last 27 years. 27 வருஷமாக நான் இந்த ரிசர்ச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். I'm very surprised to see you are researching in Quran. Are you referring to translations? No. Tafsir al-Kathir, Tafsir al-Tabari, Tafsir இந்த அப்படி அடுக்கி கொண்டே போறார். All Arabic texts. அவருக்கு I am Muslim. So I am born Christian, living Christian. I am Christian. ஆனால் குர்ஆனை எப்படி தெரியும் ரிசர்ச் பண்ண? அப்படிப்பட்டவர்கள் மூணுக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிலர் எங்களை மத்தியில் குழப்பத்தும் தான். எங்களை நாட்டில் இருந்தால் ஒருவர் அவரை நாங்கள் சரியான மதிச்சோம். சிஜேவியர் மந்திரி அவரோட கூட்டியிருக்கிறார் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அது இன்று வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கு. ஒரு நான் முஸ்லீம் இந்த நாட்டுக்கு செஞ்ச அமுத்தாலிம போல வேறு. அதை சிங்களத்தில், இங்கிலீஷ்ல, தமிழ் இந்த 3 பாஷையில் இருக்கிறார். எழுதுனது இங்கிலீஷ். அசருடைய ஷேர் அதுக்கு ஃபார்வர்ட் எழுதியிருக்கிறார். இதையும் நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஏற்ற இந்த சும்மா தயவு செய்து சீரியஸாக எடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஷமாயில் திரும்பி ஒவ்வொருவரும் டவுன்லோட் பண்ணுங்க, இல்லாட்டி வாங்க. டவுன்லோட் பண்ணவங்களுக்கு பெரிய செலவு போவாங்க. நீங்க இங்கிலீஷ்லையும் டவுன்லோட் பண்ணலாம், தமிழ்லையும் பண்ணலாம். அதை உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில பண்ணிக்கலாம். இரண்டாவது நான் சொல்றது ஈமானையும் இல்மையும். இமாம்
புகாரி அவர்கள் எடுத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் புகாரில ஈமான் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஒன்று மட்டும் போச்சுன்னா கடைசியில் ஈமான் இல்லாம மௌத்தாக வேண்டி வரும், ஷைத்தானுக்கு போலாக வேண்டி வரும். இல்மோட ஷைத்தானுக்கு இருந்தால் என்ன அல்லாஹ்வை வாதிச்சான், அவனுக்கு அமலும் இருந்துச்சு, அவன் நல்ல வணக்கம் செய்தான், அவன் இல்லாம போனது அல்லாஹ்க்கு வழிபட இல்லை. அந்த ஐந்து இல்லாமல் போவதுதான் ஆபத்து வரும். இதில் மட்டும் இருந்தால் மனிதனுக்கு இந்த விவாதம் ஒரே தர்க்கிக்கிறது, விவாதிக்கிறது, பேசுறது, அமல் வாரத்துக்கு ஈமான் வேணும். நாங்கள் நீங்க வாழ்ந்த காலம் சுகாதாரம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம். இந்த எல்லாமே ஒவ்வொருத்தாக எல்லாமே மனிதன் செய்த அத்தனையையும் அதை ஒரு கருவியாக செய்யக்கூடிய. நான் 95 முதலாவது ஜப்பானுக்கு போன நேரத்தில் அந்த ட்ரெயினுக்கு போக்குல அந்த டிக்கெட்டை அப்படியே எடுத்துட்டு போறது அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயோ கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு மனிதன் எதிரே பார்க்கிறான். பேசாத மனிதனுடைய ஒரு 2 வயசு பிள்ளைக்கும் இன்னைக்கு உம்மோட ஃபிங்கர் எடுத்து அந்த டச் போன ஓபன் பண்றது இன்னைக்கு படிச்சிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க மரம் போங்க 1445 வருஷத்துக்கு முதல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? நபி நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன் என்று சொன்ன நேரம், மக்காவிலிருந்து சிரியாவிலிருந்து அல்லாஹ் பார்த்துட்டு வந்தேன் என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கருக்கு என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? ஒரு டெக்னாலஜி ஈமான். அல்லாஹ் அக்பர். அந்த ஈமான் இருந்துச்சு. இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணது இதெல்லாம் வெரி சிம்பிள். நான் சொல்லுவேன், குர்ஆன் சொன்ன சயின்ஸ் இன்னும் அது வரைக்கும் இந்த டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீச் ஆக மாட்டாங்க. அது என்னது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீசுடைய அந்த ட்வின் டவர்ஸ் போல உள்ள அந்த சிம்மாசனத்தை, தாஜ்மஹால் போல உள்ள அந்த பில்டிங்கை அப்படி எந்த விதமான உடைச்சலும் இல்லாம அப்படி தூக்கி போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம், டாக்குமெண்ட் அனுப்பலாம், அதை இத்தனை செய்தி உள்ள டாக்குமெண்ட் அனுப்பலாம், டிஎச்எல் அனுப்பலாம், இவ்வளவுதான் உங்களுக்கு செய்யணும். ஆனா உடைஞ்ச இந்த மஸ்ஜித கொண்டு போயிட்டு மக்களை யாருக்கும் வைக்கணுமா? அப்படி ஒன்று செய்யலாம். அது வந்தால்தான் குர்ஆன் சொல்லி இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பில்கீசுடைய அரண்மனை தூக்கிட்டு வாங்க. காலை ஜின் சொல்லிச்சு, நீங்க இப்படி உட்கார்ந்து எழுதும் போது கொண்டு வாங்க. காலத்தில் இன்னும் எதுவும் நினைக்கலாம். யாரிடத்தில் அல்லாவுடைய ஈமான் இருந்துச்சோ, அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்துச்சோ, அவர் சொன்னார், ஆக்கிக்கபிகி கப்ல ஐயத்தை இதை தாக்கு உங்களோட இந்த கண்ணிமைகளை இப்படி மூடி திறக்கிறதுக்கு முதல் கொண்டு வச்சிருக்கேன். இந்த சயின்ஸ் வந்தாலும் அது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு குர்ஆன் அது சொல்லி இருக்கிறது, அதில் நம்பிக்கை வச்சிருக்கேன். அபூபக்கர் எல்லாம் அதில் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நிறைய ஆக உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவையானதெல்லாம் கடைசி வரைக்கும் நாங்க ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஒரு உண்டு இந்த இந்த இல்மும் ஈமானும். இரண்டாவது நான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த மெம்பர்ல கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் ஏறி இறங்குறேன். அல்லாஹ்வுடைய இந்த தூதங்களுக்கு சொல்றேன், இந்த நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக வாழ்க. இந்த நாட்டுக்கு இது எங்களை 2வது கண். எங்களோட மார்க்கம் ஒரு கண்ணு, எங்களோட நாடு 2வது கண். இந்த நாட்டுக்கு எந்த துரோகமும் அநியாயமும் நாம் செய்யணும். செஞ்சதும் இல்லை, செய்யணும். யாரும் செஞ்சா அவன் எங்களை சேர்ந்தவன். அதனாலதான் அந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஈடுபட்டவர்களுடைய ஜனாசாவை கூட நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றோம். இது உலகத்தில் கொடுக்கப்பட்ட. நேற்று நான் ஒரு வெளிநாடு சேர்ந்த ஒரு முக்கியமானவர்களோடு இதை பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது சம்திங் அமேசிங். நீங்க செஞ்ச இந்த தீர்மானம் இருக்கிறதே, இது வெரி யூனிக், இது மிக ஆச்சரியமானது, மிக நூதனமானது. அல்லாஹ் தஆலா உலமாக்களை உரிய நேரத்தில் சில முடிவுகளை எடுக்க வச்சிருக்கிறார். ஒருவர்
நேற்று முந்த நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறார் ஜெமித்துல் உலமாவ. அவர் சொல்றாரு, அரசாங்கம் மஸ்ஜிதுகளுக்கு வரவானான்னு சொல்றதுக்கு நீங்க உலமாக்கள் சொன்னீங்க. இதுதானே உலமாக்களுக்கு கிடைச்ச பாக்கியம். எல்லாம் தந்திருக்கிறான்னா அந்த நாலேஜ் உரிய நேரத்தில் பயன்படாது என்ன சொல்லணும். ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒன்றுக்கு ஒருத்தர் கண் பார்வை இல்லாதவர் கிணத்துல போனார். இவர் தொழுவதுதான் அவரை பிடிக்கிறதான்னு கேட்டா பத்வா சொல்லும் அவரை பிடி தொழுகை இருக்கு. அவர் கீழதான் உயிர் படும். ஒன்று தொழுகையை நீ ரிப்பீட் பண்ணலாம், ஒன்றுக்கு 10 செய்யலாம், அதை ஒன்று மன்னிச்சுக்கணும். அந்த நேரத்தில் உள்ள இல்முல் ஹால், இந்த நேரம் எனக்குள்ள அறிவென்ன. இந்த நேரம் 2 சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். இதை நினைச்சுக்கோ. ரபியுல் அவ்வல் மாதம் வரல, நபியோக வருடத்துக்குள்ளவர்கள் எங்களுடைய வீடுகளில் நபியை பற்றி பேசப்படவும், நபியுடைய முகம் எப்படி, நபியுடைய நாடு எப்படி, நபியுடைய வால் எப்படி, நபியுடைய குதிரை எப்படி, நபியுடைய படுக்கை எப்படி, நபியுடைய பிரயாணம் எப்படி, நபியுடைய ஒட்டகம் எப்படி, ஒவ்வொன்றும் அதில் பேசப்பட்டிருக்கு. 1வது விஷயம். 2வது ஈமானும் இல்மும். 3வது நாடு பற்றுள்ளவர்களாக நபி அவர்கள் மக்காவை நேசிச்சது போல நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம். எங்களுக்கு துவா செய்யலாம், யாராவோட பாதையில வாழ்ந்தா, மதீனாவுடைய முகத்தான். அப்படி இருக்க போல இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். எப்பொழுதுமே இந்த கண்டில வாழ்ந்த ராஜாக்கள் மர்மூம் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசிக்க செய்யணும். ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள் இங்க பெருதனி யூனிவர்சிட்டியில இருந்த டாக்டர் லோனா தேவராஜா என்ற ஒரு லேடி ஹிஸ்டாரியன், அவர் ஹிஸ்டரியில மிக தேர்ச்சி பெற்ற லேடி. அவர் மூலமாக எழுதின ஒரு புத்தகம் தான் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 years ethnic harmony. 1000 வருடங்களாக இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இதுவும் சிங்களத்திலே இருக்கு, அதே மாதிரி தமிழ்லையும் வந்துருச்சு. இதெல்லாம் எங்களை வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகங்கள். நாங்கள் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த நாலேஜ் ஷேர் பண்ணணும், போயிட்டு கொடுக்கணும். என்னைய வந்து சந்திச்சாங்க வெரி லீடிங் உலகத்தில் உள்ள மிக பிரசித்தி பெற்றவர்கள் சந்திக்கிற நேரத்தில், இந்த நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் சந்திச்ச நேரத்தில் அவங்களுக்கு நான் இந்த 2 புக்கை கொடுத்துருக்கேன். ஒன்று சிஜே வீரமந்திரி எழுதினது, டாக்டர் லோனா தேவராஜன். எங்களோட குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதை நீங்க இந்த சிஜே வீரமந்திரியில உள்ள படிக்கணும். உங்களோட வாழ்க்கையில ஒரு லாயர் நான் முஸ்லிமுக்கு நீங்க செய்யற சதகாவாக இருந்தா இந்த புக்கை வாங்கிக்கொண்டு இருக்கணும். நான் முஸ்லிமுக்கு கொடுங்க, படிச்சவருக்கு கொடுங்க, யூனிவர்சிட்டியில் உள்ளவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் இந்த மார்க்கத்தை விலை கொடுப்பார்கள். 2வது, நாங்கள் 1000 வருடம் இந்த ராஜாக்களுக்கு எப்படி பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அதை போர்ச்சுகல் டச் பிரசிடென்ட் காலத்தில் நாங்கள் ஃபாரின் கம்யூனிகேஷன் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளும் நாட்டுக்கு துரோகம் சென்றதில்லை. எங்களோட உயிரை கொடுப்போம், உங்களோட பாதுகாப்போம். இதுதான் எங்களுடைய ஐடென்டிட்டி, இதுதான் எங்களுடைய அறிமுகம் இந்த நாட்டுக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யுங்க. சிங்கள மொழியில உங்களோட பிள்ளையில பேச்சு. இதே 2வது நாடு பற்றி சிங்கள மொழி. சிங்கள மொழியில ஈமானையும் எளிமையும் பேசினீங்கன்னா, சிங்கள மொழியில இந்த விஷயங்களை பரிமாறிக்கொண்டீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்டில் உள்ள ஏராளமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அது வழிய மட்டும். இந்த கேப் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு போறது நான் ஒரு நாளும் சொல்லல. மஸ்ஜிதுக்கு வாங்க, போகக்கூடிய இந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் எங்களோட சேர்ந்து தொழுங்க. ஒரு நாள் நாங்கள் சொல்லுவோம், எங்களோட மஸ்ஜித்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களோட பன்சல சேர்ந்துட்டு இதுக்கு வந்தோம்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல உங்களோட வர்ஷிப்ல ஈடுபடுறதுக்கு நாங்கள் வரல. ஒரு மனிதன் அடிப்படையில் உங்களோட விஷயங்களை விலகி கொடுத்துக்குவோம். லக்கும் தீனுக்கும் வலியுறுத்தி. ஆனா உங்களோட மார்க்கத்தை ஒரு நாள் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம், ரிலிஜனுக்கு வாங்க போஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களுடைய வழிகாட்டல். சுருக்கமாக இன்றைய குத்பா, தயவு செய்து மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நடத்தி வேலை மக்கள் நடந்திருக்கிறீங்க. நான் இன்றைக்கு மெம்பர்ல ஏறின 12:25 குத்பாவோட ½ an hour தான் பயான் முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கு 15 நிமிஷம் கூட்டே எடுத்திருக்கேன். கனிமாக்களே கொஞ்சம் நேரத்தோட அசான் 12:07 நாங்கள் முடிவெடுத்தோம். அங்கிருந்து ஒரு 17 நிமிஷம் கொடுக்கும். மலைமையா மக்கள் கொடுக்கிறது
ஏழாவது எல்லாரும் வந்து சேர்ந்துடணும். அப்பதான் நம்மளோட பேர்கள் அந்த பட்டியலில் எழுதப்படும். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதத்தை பத்தி பேசினேன், முஹர்ரம பத்தி பேசினேன், வரக்கூடிய ரபீஉல் அவ்வல் நபி அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய மாதத்தை பத்தி பேசினேன் சில விஷயம். அதே நேரம் இந்த நாட்டுடைய வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு 1000 வருடத்தை பெற்றவர்கள், அதுக்கு எங்களுக்கு இந்த டாக்டர் லோனா தேவராஜா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் ஒவ்வொருவரும் அதை எடுத்து வாசிக்கணும், அந்நியர்களுக்கும் அதை கொடுக்கணும் என்று நான் உங்களுக்கு பகிர்ந்து. இரண்டாவது, ஸ்ரீ வீரவந்தி அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தையும் நீங்க எடுத்து வாசிக்கணும், மக்களுக்கு பகிரணும். நான் முஸ்லிம்ஸ் இந்த நாட்டில் 2 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இதை பகிர்ந்திருக்கிறார். நபி அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறதுக்கு ஷாயத்தினுடைய எடுத்துக்கோங்க என்று சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் ஷைத்தானுக்கு இல்மும் அமலும் இருந்துச்சு, அவனுக்கு இல்ல அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மை அதை எங்களுக்கு வரணும் என்பதற்காக 2 விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஈமானும் இல்மும், அதே நேரத்தில் நாடுபற்று. இந்த நாடுபற்றாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நாட்டை மதிச்சு சட்டத்தை மதிச்சு அதை நாங்கள் நடந்து கொள்ளணும். சிங்கள மொழியில எங்களோட பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும். இந்த நாட்டு மக்களுக்கு எங்களோட தீய அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. யா அல்லாஹ் இந்த சிறப்பான இந்த ஹிஜ்ரியுடைய மாதங்களில் எங்களுக்கு கையேற்படுத்துவாராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுடைய உண்மையான அன்பை எங்கள் உள்ளத்தில் தருவாயாக. கண்டில் வாழக்கூடிய, இந்த இலங்கையில வாழக்கூடிய, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை முன்மாதிரியான சமூகம் ஆக்கி தருவார்கள். யா அல்லாஹ் மொரோக்கோலையும் லிபியாலையும் ஏற்பட்ட பயங்கரமான அந்த அழிவுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நீ அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.